வேதத்தில் டைனோசர் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். உலகமெங்கும் இறந்து போன உயிரினங்களின் சரீரங்கள் பாதுகாக்கப்பட்டு படிவங்களாக இப்பொழுது கிடைத்துள்ளன. இவற்றை ஃபாசில்ஸ் என்று அழைப்பர். உலகில் பல இடங்களில் மில்லியன் கணக்கான ஃபாசில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பல மில்லியன் கணக்கான உயிரினங்கள் திடீரென்று ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தினால் அவைகள் தரைக்கு கொண்டு போகப்பட்டு மண்ணுக்குள் அழுத்தப்பட்டு ஃபாசில்களாக மாறியுள்ளன என புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலகில் பல இடங்களில் டைனோசர் ஃபாசில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. டைனோசர்கள் நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்பு வாழ்ந்தவைகளே. பிரிட்டிஷ் மியூசியத்தின் முதல் கண்காணிப்பாளரான சர் ரிச்சர்ட் ஓவன் என்பவர் மெகாசரஸ் எலும்புகளை பார்த்து அதற்கு பயங்கரமான பல்லி என்ற கிரேக்க வார்த்தையாக டைனோசர் என்று பெயராக கொடுத்தார். யோபு 40ஆம் அதிகாரத்தில் டைனோசர் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் பிகமோத்தை நீ கவனித்துப் பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டை போல புல்லை தின்னும். இதோ அதனுடைய பெலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்று நரம்புகளிலும் இருக்கிறது. அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது. அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது. அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலையிலும் படுத்துக்கொள்ளும். தழைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது. யோர்தான் நதி எத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும். அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும்? மூக்கணாம் கயிறு போட்டு அதன் மூக்கை யார் குத்தக்கூடும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிராக்கியோசரஸ் என்று இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தேவன் படைத்த மிகப்பெரிய டைனோசர் இனங்களில் இந்த பிகமோத்தும் ஒன்று.